வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, சமைக்க போறேன். இன்றைக்கு கோவா பூ. கோவா பூ சாப்பிட்றது மிகவும் நல்லது. சுகர் இருக்கிறவங்க கோவா பூ சாப்பிடுங்க, நல்லது. நான் இந்த கோவா பூவை எப்படி சமைக்க போறேன்னு சொன்னால், முதல்ல நாங்கள் கோவா பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் இளம் சுடு தண்ணியில் உப்பு தண்ணியும் விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதை பொரிச்செடுக்க வேணும். பொரிச்செடுத்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அந்த டிஷ்யூவில் ஒத்தி எடுத்துடணும். எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாது தானே. எண்ணெய் எவ்வளவுக்கு குறைவாக சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. இந்த கோவா பூவை விதம் விதமாக சமைப்பாங்க, ஒவ்வொரு விதமாக. எனக்கு பிடிச்ச விதமாக நான் இன்றைக்கு இந்த கோவா பூவை சமைக்க போகிறேன். இதில் 65 செய்து பாருங்கள். சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க செய்து கொடுத்தா. கோவா பூவை நான் பொரிச்சு எடுத்துட்டு நான் இப்போ கறி செய்ய போகிறேன். இறைச்சி கறி மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீங்கான் சோறுக்கு 2 பீங்கான் சோறு சாப்பிடுவாங்க, அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த கறியும் தேவையில்லை. எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன், பொரியுது. வெள்ளைப்பூடும் கொஞ்சம் லேசாக எண்ணெயில் பொரிய. அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக வதங்க விடணும். நல்லா வதங்க விடக்கூடாது, லேசாக வதங்கினா போதும். கருவேப்பிலை ஒரு நிமிஷம் அது வெந்த பிறகு அதுக்கு பிறகு தக்காளி பழம் ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி பழம் போட்டால் நல்லா இருக்கும். பாருங்க, வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் மிளகுத்தூள், உப்புத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நல்லா இருக்கும். மிளகாய் போட்டால் தான் கொஞ்சம் உரப்பு தன்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா வேக வேணும். நல்லா அந்த தக்காளி பழமும் நல்லா வதங்கிட்டுது. பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது இல்லையா. நாங்கள் உப்புத்தூள் சேர்க்கும் போது தக்காளி பழம் டக்குண்டு மசிஞ்சிடும். நான் கொஞ்சமாக தான் காரத்தூள் சேர்க்குறேன், மிளகாய்த்தூள். ஏன்னு சொன்னால் சரியான சூடு, வெயில் அதிகமான நேரம், உரப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு நான் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த கோவா பூ அதுக்குள்ளே நான் சேர்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக கருப்பாக பொரிக்காமல் கொஞ்சம் இளம் இதாக தான் நான் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். எல்லாம் நல்லா பிறண்டு வந்துட்டுது. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. உங்களுக்கு இந்த கோவா பூ பிரட்டல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உறவுகளை சப்போர்ட் பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கறி பிரட்டுப்பட்டு வந்துட்டுது பாருங்கள். வெள்ளை சோறுக்கு அந்த மாதிரி இருக்கும். வேறொரு கறியுமே தேவையில்லை. இறைச்சி கறி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். என்னது மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். நன்றி உறவுகளே.